என் உடம்புக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைங்கய்யா. நான் இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்திக்கிட்டு வந்த நம்பிக்கை விசுவாசம் எல்லாமே வீணா போச்சுங்கய்யா. உங்க முகத்தை பார்த்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்ற தகுதி கூட எனக்கு இல்லம்மா. நீங்க சொன்னது மாதிரி என்னுடைய விசுவாசத்துல கரை படிஞ்சிடுச்சுமா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். உங்ககிட்ட நான் விசுவாசமாவும் நடந்துக்கல, நேர்மையாவும் நடக்கல. இதுக்கு அப்புறம் இந்த மண்ணுல வாழவும் எனக்கு தகுதி இல்லம்மா. அதனால தான் என் வாழ்க்கைய முடிச்சுக்கலான்னு தற்கொலை பண்ணிக்க போனேன். நான் எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. விசுவாசம் எமோஷனல் ஆயிட்டான், எல்லாத்தையும் சொல்ல போறான். வனஜா, பொங்கலோட சேர்த்து உனக்கு எப்பவுமே தீபாவளி தான், கொண்டாட ரெடி ஆயிடு. நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா என் கையால நானே தற்கொலை பண்ணிக்கிறத விட உங்க கையால செத்து போறதுதான் அது சரியான தண்டனையா இருக்கும். இந்த பாவிய உங்க கையாலேயே தண்டிச்சிடுங்கம்மா. உங்க துப்பாக்கியால என்ன சுட்டு கொன்னுடுங்கம்மா. சுந்தரம், நீ உணர்ச்சி வசப்படாம கொஞ்சம் பொறுமையாரு. நான் அம்மா கிட்ட உண்மையை மறைச்சு இருக்க கூடாதீங்கய்யா. அது மன்னிக்க முடியாத தப்பு. என் விசுவாசத்துல கரை படிச்சிடுச்சு. நான் இனிமே வாழக்கூடாது, வாழவே கூடாது. அம்மா, இந்த உயிர் உங்களால வளர்ந்தது. இந்த உயிரை நீங்களே எடுத்துக்குங்க. அதுதான் நான் பண்ண தப்புக்கு சரியான தண்டனை. என்ன சுட்டு கொன்னுடுங்கம்மா. நான் உயிரை விடுறதுக்கு முன்னாடி எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட சொல்லிடுறேம்மா. பூனைக்குட்டி வெளியே வர போகுது. என்ன நடந்துச்சுனாமா? சுந்தரம், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். சொல்ல வேணாமா? நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது தப்பு தானம்மா. எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேம்மா, இப்பவே சொல்லிடுறேம்மா. சுந்தரம், அகிலா தான் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்றாள்ல, கொஞ்சம் அமைதியா இரு சுந்தரம். எல்லா உண்மைகளையும் சொன்னாதான் என் மேல உள்ள கரை போகுங்கய்யா. நீ என்ன சொல்ல நினைக்கிறியோ அந்த உண்மை எனக்கு தெரியும் சுந்தரம். தெரியுமா? அந்த உண்மையை கண்டுபிடிச்சதுனாலதான் உன் விசுவாசத்துல கரை படிஞ்சிடுச்சுன்னு சொன்னேன். இனிமே நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவுமே இல்ல சுந்தரம். ஆனா நீ என்கிட்ட அதை சொல்லாம மறைச்சிட்டேன்னு தான் உன் மேல எனக்கு வருத்தம். நான் சொன்ன ஒரு வார்த்தையில உன் மனசாட்சி உறுத்தி நடந்த உண்மையை சொல்ல வந்ததுல மறுபடியும் நீ உன் விசுவாசத்தை நிரூபிச்சிட்ட. இனி உனக்கு குற்ற உணர்ச்சி தேவையில்லை சுந்தரம். அவனே உண்மைய சொல்ல வரான். இவ என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கேட்க மாட்டேங்கிறாளே. நாம ஏதாவது நடுவில் போய் பேசலான்னு பார்த்தா டிராபிக் போலீஸ் மாதிரி கைய தூக்குவா. என்னத்தான் பண்றது? ஐயோ, நீ இப்போ என்னுடைய பழைய சுந்தரமாவே மாறிட்ட. உன் விசுவாசத்துல படிஞ்ச கரைய உன் கண்ணீராலேயே கழுவி நீ சுத்தம் பண்ணிட்ட சுந்தரம். நீ நிம்மதியா வீட்டுக்கு போ. அகிலா தான் சொல்றால,
நீ போ சுந்தரம். இன்னைக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு டியூட்டிக்கு வா. போ சுந்தரம். ஒரு பிரச்சனையும் பெருசாக மாட்டேங்குது, ஒரு தலையும் உருள மாட்டேங்குது. வீடா இது? ச்சே. என்னக்கா லைட் கூட போடாம இருட்டா இருக்கு? தெரியலையே, இரு. அப்பா, அப்பா, என்னாச்சு? ஏன் லைட் கூட போடாம இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்க? என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்புக்கு எதுவும் முடியலையாப்பா? ஹாஸ்பிட்டல் போலாமா? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கு. அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. என்னப்பா சொல்றீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு டியூட்டிக்கு போனேன். நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது தப்பு தானம்மா. எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறம்மா, இப்பவே சொல்லிடுறம்மா. நீ என்ன சொல்ல நினைக்கிறியோ அந்த உண்மை எனக்கு தெரியும் சுந்தரம். உனக்கும் பெரிய தம்பிக்கும் கல்யாணமான விஷயம் எப்படியோ அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அவங்க இன்னும் அமைதியா இருக்காங்க. அம்மாவோட காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டதால அவங்க என்னைய மன்னிச்சிட்டாங்க. நீயும் அம்மாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுரு, அவங்க உன்னையும் மன்னிச்சு விட்டுருவாங்க. என்ன பார்வதி யோசிக்கிற? பெரிய தம்பி பிறந்த நாள் வரைக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். இப்பவே போய் அம்மா கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லி காலில் விழுந்தா அம்மா மன்னிச்சு விட்டுருவாங்க. வா வா போகலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. முதல்ல மாமா கிட்ட விஷயத்த சொல்லுவோம். அதுக்கப்புறம் மாமா என்ன சொல்றாரோ அதுபடி நடந்துக்குவோம். ஆமாம்பா, அக்கா சொல்றதுதான்ப்பா சரி. முதல்ல மாமா கிட்ட நடந்ததை சொல்லலாம்ப்பா. நீ பெரிய மனசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. அம்மா மனசுக்குள்ள கோபத்தை தேக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எரிமலையா வெடிக்கிறதுக்குள்ள நீ போய் அம்மா கிட்ட நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்டா என்ன மன்னிச்சு விட்டது மாதிரி உன்னையும் கண்டிப்பா மன்னிச்சு விட்டுருவாங்க. வேற எதை பத்தியும் நீ யோசிக்க வேண்டாம் பார்வதி, வா போலாம். அம்மா உன்னை மன்னிச்சு விட்டுட்டா சந்தோஷம்தான். இல்ல தண்டனை கொடுத்தாலும் அதை நாம ஏத்துக்க வேண்டியதுதான். வேற வழியே இல்ல, வா போகலாம். நான் இவ்வளவு சொல்லியும் இன்னும் ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்கா பார்வதி? அம்மாவோட குணம் உனக்கு தெரியுமில்ல. வா பார்வதி, வா போகலாம். மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ப்பா. வான்னு சொல்றேன்ல, வா பார்வதி. வா பார்வதி போலாம். நான் சொல்றேன்ல, வா. அப்பா இருங்கப்பா, மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம். சொல்றத கேளு. வா பார்வதி, நீ வா. அப்பா இருங்கப்பா. பார்வதி, அப்பா வா இருங்க, மாமா பார்வதி. கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம். சொல்றத கேளு, வா. அப்பா எங்க கிளம்பிட்டீங்க? அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுச்சு மாப்பிள்ள. அம்மாவோட காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டதால அம்மா என்ன மன்னிச்சிட்டாங்க. பார்வதியும் அம்மாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா அம்மா மன்னிச்சு விட்டாலும் விட்டுருவாங்க மாப்பிள்ள. நடந்த எல்லா விஷயத்தையும் அப்பா சொன்னாரு. நீங்க நினைக்கிற மாதிரி அம்மாவுக்கு முழுசா எல்லா உண்மையும் தெரியாது மாமா. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க.
நீங்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க 2 பேரோட கல்யாண விஷயம் அம்மாக்கு இந்நேரம் தெரிஞ்சிருந்தா அம்மா பார்வதிக்கும் எனக்கும் தனித்தனியா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்களா? அப்போ அம்மா என்கிட்ட நீ என்ன சொல்ல நினைக்கிறியோ அந்த உண்மை எனக்கு தெரியும்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் பார்வதி விரும்புகிற விஷயம் மட்டும்தான் அம்மாவுக்கு தெரியும். மற்றபடி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் நான் உங்களுக்கு தெரியாது. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படி மாப்பிள்ள நீங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சொல்றேன். வணக்கம் சார், என் பேர் தீபா, இவ பேர் கௌதமி. இவங்களுக்கு பேச்சு வராது, நம்ம பேசுறதும் கேட்காது. நாங்க அன்னை தெரசா டெஃப் அண்ட் டப் ஆர்ஃபனேஜ்ல இருக்கோம். நீங்க டொனேஷன் பத்தி எதனா பேசணும்னா ஆபீஸ்க்கு வந்து பாருங்க. வழியெல்லாம் கார் நிறுத்தாதீங்க. நாங்க உதவி கேட்கறதுக்கு கார் நிறுத்தல சார், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக கார் நிறுத்தணும். என்ன சொல்றாங்க அவங்க? தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேக்குறாங்க. அவங்க என்னங்க தப்பு பண்ணாங்க? எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க? எங்க ஆசிரமத்துக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்றதுக்காக உங்க ஆபீஸ்க்கு வந்து அகிலாண்டேஸ்வரி மேடம பாக்குறதுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மேடம் வீடியோ பார்த்து என்ன பேசிருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு சீரியஸ்னஸ் புரியல. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அதுக்கு தான் சாரி சொல்றாங்க. லாஸ்ட்ல சில இடத்துல வீடியோ சரியா ப்ளே ஆகாததுனால நான் பேசினதை முழுசா அம்மா கிட்ட நீங்க எழுதி காட்டல. நான் பார்வதியை காதலிக்கிறேன்ற வரைக்கும் தான் எழுதி காட்டியிருக்கீங்க, அப்படிதானே? இல்லைங்க, பரவாயில்ல. நீங்க ஒன்றும் வேணும்னு செய்யலையே. நீங்க தேடி வந்து என்கிட்ட நடந்தது சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு நாங்க வரோம் சார். இப்படிதான் அம்மாக்கு எங்க காதல் விஷயம் தெரிஞ்சிருக்கு. எங்க விஷயம் அம்மாக்கு தெரியறதுக்கு நானே ஒரு காரணமாயிட்டேன். அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என் பர்த்டே அன்னைக்கு அம்மா கிட்ட எல்லாம் உண்மை சொல்றதா இருக்கு. அப்போ அம்மாக்கு நான் பார்வதி விரும்புறேன்றது ஒரு ஷாக்கா இருக்கும். பார்வதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றது அதை விட பெரிய ஷாக்கா இருக்கும். ஆனா இப்ப நாங்க 2 பேரும் காதலிக்கிற விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சதால அப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது அம்மாக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்காது. அதான் ஒரு வகையில் நான் நல்லதுன்னு சொன்னேன்.
அம்மாவுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிடுச்சுன்னு நினைச்சு நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். ஆனா பாதி உண்மைதான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது அம்மாவுக்கு நான் இன்னும் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு அது குற்ற உணர்ச்சியா இருக்கு மாப்ள. நான் போய் அம்மா கிட்ட உங்க கல்யாண உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். நீங்க அவசரப்படாதீங்க மாமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்க காதலை பிரிக்கிறதுக்காக தான் அம்மா மித்ராக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்னோட பர்த்டேக்குள்ள மித்ரா பத்தின உண்மையை அம்மா கிட்ட ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டேன்னா மித்ராக்கும் எனக்குமான கல்யாணம் நடக்காது. அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட பார்வதியை கல்யாணம் பண்ணதை பத்தி சொல்லிடுவேன். அதனால உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அம்மாக்கு நீங்க துரோகம் பண்றதா நினைக்க வேண்டாம். நான் சொல்ல வந்ததை கூட கேட்காம அம்மா என்ன திருப்பி அனுப்பி வச்சுட்டாங்க. நாளைக்கு பார்வதிக்கு கல்யாணமான உண்மை தெரிஞ்சோம் நீ ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சேன்னு அம்மா என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது மாப்பிள? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் போய் அம்மா கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா. நான் சொல்றது கேட்டு இத்தனை நாள் பொறுமையா இருந்தீங்க. என் பிறந்த நாள் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். மாமா தான் சொல்றாருல்லப்பா, அவரோட பிறந்தநாள் வரைக்கும் அமைதியா இருங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா ஒண்ணு, உங்க கல்யாண விஷயம் அம்மாவுக்கு தெரியற வரைக்கும் என் மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். அம்மாக்கு நம்மளை பத்தின பாதி உண்மைதான் தெரிஞ்சிருக்கு. ஆனா அம்மா அதை பத்தி என்கிட்ட இன்னும் எதுவும் கேட்கல. என்கிட்ட அதை பத்தி எதுவும் கேட்காம கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள நான் மித்ரா பத்தின உண்மையை கண்டுபிடிச்சு அம்மாக்கு புரிய வச்சிருவேன். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட நம்ம கல்யாண விஷயத்த சொல்லிடுவேன். நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம தைரியமா இரு. சரிங்க மாமா. சரி, நான் வரேன். நீ மாமா பார்த்துக்க. நந்தினியும் மித்ராவும் அக்கா தங்கச்சி இல்லை சார். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை வசந்த். நந்தினி மித்ராவும் அக்கா தங்கச்சி தான். அதுக்கு ஆதாரமா மித்ராவும் நந்தினியும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை தீபக் கண்டுபிடிச்சி என்கிட்ட கொடுத்துருந்தார். அந்த ஃபோட்டோவை நான் அம்மா பார்வையில் படுற மாதிரி வச்சுருந்தேன். ஆனால் அந்த ஃபோட்டோவை அம்மா பார்க்கறதுக்குள்ள அவங்க பார்வையில் படாமல் அது எப்படி மிஸ் ஆயிடுச்சு. சரி, நான் சொன்ன ரூட்டில் தானே விசாரிக்கிறீங்க? ஆமாம் சார், நீங்கள் சொன்ன ரூட்டில் தான் நான் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு கிடைச்ச தகவல் படி நந்தினி அவங்க பேரண்ட்ஸுக்கு ஒரே பொண்ணு தான். நந்தினி கூட பிறந்தவங்கன்னு வேற யாரும் இல்லை சார். இல்லை வசந்த், தீபக் கொடுத்த தகவல் தப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக மித்ரா நந்தினியோட கூட பிறந்த தங்கச்சி தான். அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சரி, நந்தினி அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரே பொண்ணுன்னா மித்ராவோட பேரண்ட்ஸ் யார்? அவங்க எங்கே இருக்காங்க? அதை பற்றி எதுனா தகவல் கிடைச்சதா? இல்லை சார், மித்ராவோட பேரண்ட்ஸ் யார் என்னங்கிற தகவல் எதுவும் கிடைக்கல. அதுதான் எனக்கும் கூட கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. அப்பா அம்மா இல்லாமல் மித்ரா தானாக பிறந்து வளர்ந்துருக்க முடியாதுல்ல. நீங்கள் என்கொயரியை மித்ரா சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மித்ரா பற்றின உண்மையை ஒன்று விடாமல் கலெக்ட் பண்ணுங்கள். அப்போ மித்ராவோட பேரண்ட்ஸ் யாருன்ற உண்மை தெரிய வரும். ஓகே சார், நீங்கள் சொன்னபடியே நான் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறேன். அப்போ தான் என் குழப்பத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். நீங்கள் அவசரப்படாமல் கொஞ்சம் கவனமாக விசாரிங்க. மித்ரா நந்தினியோட தங்கச்சி தான்றதுக்கு நிச்சயமாக ஆதாரம் கிடைக்கும். ஓகே சார், அப்போ நான் ஆதாரத்தோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். சரி, நீங்கள் கிளம்பு. ஆமாம் சார்.